பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 68வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீங்கள் அடுப்பின் அடியில் இருந்தாலும் நான் உங்களை புறாச்சிறகுகளால் அலங்கரிக்கப்பட்ட, வெள்ளியால் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளை போல நான் உங்களை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன்னுடைய ஸ்டாண்டர்டை நான் வேற லெவலுக்கு மாற்றுவேன், உன்னுடைய லைஃபை நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவேன். இப்பொழுது இருக்கிறது போல உன்னுடைய வாழ்க்கை கடைசி வரை முடிந்து விடாது. இப்பொழுது இருக்கிற இதே வேதனை, இதே நிலைமை, இதே கடன் பிரச்சனை, இதே வியாதி, இதே கஷ்டம், இதே அடுப்பின் அடியில் இருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அனுபவத்தை நான் மறுரூபப்படுத்துவேன், ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனுக்கு நேரே நான் நடத்துவேன். எவ்வளவு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு அடுப்பின் அடியில் இருக்கிற ஒரு குறுகலான சோத்திரம், ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிலைமையை நான் வேற ஒரு லெவலுக்கு மாற்ற போகிறேன். ஓ பிரைஸ் காட். உன்னுடைய வாழ்க்கையை இன்னொரு தரத்திற்கு நேரே நான் உயர்த்த போகிறேன். ஒருவேளை இப்பொழுது நீ அடுப்பின் அடியில் இருக்கலாம். இப்பொழுது ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் கட்டப்பட்ட நிலைமையில உன்னுடைய படிப்பு, உன்னுடைய டேலண்ட் எல்லாத்தையும் இழந்துட்டு சோத்திரம், உன்னுடைய டேலண்ட்டுக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு சாதாரண நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலர் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சோத்திரம் வெள்ளியினால் பொன்னிலால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல நான் உன்னை டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சோத்திரம், அடுப்பின் அடியில் கிச்சன்ல இருக்கிற சோத்திரம் ஒரு ஆளை ஆண்டவர் செலக்ட் பண்ணி சோத்திரம் அவங்க லைஃப் ஃபுல்லும் அங்கே அந்த அடுப்பின் அடியிலேயே அந்த கிச்சன்லயே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆண்டவர் செலக்ட் பண்ணி சோத்திரம் புறாவை போல பறக்கிற அனுபவம், மேலே வருகிற அனுபவம், சோத்திரம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் சோத்திரம் அலங்கரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஓ பிரைஸ். அந்த டிரான்ஸ்பர்மேஷனை ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அடுப்பினடி அந்த கிச்சன் அப்படின்னாலே ஒரு மாதிரி ஒரு பிசு பிசுன்னு கருப்பா இருக்கும். கிச்சன் அப்படின்னாலே அந்த கருப்பு, இப்ப பரவாயில்ல, ஆரம்ப நாட்களுடைய அந்த விறகு அடுப்பு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அடுப்பாங்கரையே ஒரு மாதிரி ரொம்ப கண்ணங்கரேன்னு இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு ஆளை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவனை பறக்க வைக்கிறாரா. அந்த 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 நிறத்தை ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட சிறகுகளை உடையவனாய் நான் மாற்றுவேன். நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் உங்களை சந்திக்க போகிறேன். உங்க லைஃப்ல இதுவரை இல்லாத ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைமை சோத்திரம் அடுப்பின் அடியிலே முடிஞ்சு போகாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பறக்கிற அனுபவத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் மேலே எழும்ப போகிறீர்கள். நீங்கள் அடுத்த எல்லையை தொட போகிறீர்கள். உங்களுடைய நிறத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். சோத்திரம், ஆண்டவர் உங்களை அழகுபடுத்த போகிறார். வெள்ளினாலும் பொன்னினாலும் சோத்திரம் நீங்கள் அவரால் அழகுபடுத்தப்பட போகிறீர்கள். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஒரு பெரிய மறுரூபம் இறங்கி வரப்போகுது. இந்த ஆமென் சொல்லி இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு மறுரூபத்தை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். சிறையில் இருந்த சோத்திரம், சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை சோத்திரம் ஒரே நாள் இரவுல சிங்காசனத்திற்கு கர்த்தர் மாற்றினார் அல்லவா? அதான் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். வாசல் காவலாளியா இருந்த சோத்திரம் மொர்தெகாய்க்கு ராஜா ஏற
ராஜா உடுத்துற வஸ்திரத்தை கொடுத்து குதிரையில வச்சு அழகுபட, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுப்பின் இடையில இருக்கிற ஆட்களை செலக்ட் பண்ணி கர்த்தர் மேல தூக்குறார். ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீதை கர்த்தர் ராஜாவாய் வைத்து அழகு பார்த்தார். சிறைச்சாலையிலே சிங்கக்கவிலே போடப்பட்ட தானியேலை கர்த்தர் அந்த தேசத்திலே உயர்த்தி வைக்க ஆரம்பித்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, இப்பொழுது உங்கள் நிலைமையை யோசிக்காதீங்க. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் தாழ்த்தப்பட்ட இடத்தில் இருக்கலாம், தள்ளிவிடப்பட்ட, ஒதுக்கிவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இதோ நாட்கள் வரப்போகிறது, அடுப்பின் இடையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் புறாவை போல் பறக்க வைக்க போகிறார். ஆண்டவர் உங்களை அழகுபடுத்த போகிறார். உங்களுடைய சிறகுகள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் அலங்கரிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனை ஏற்படுத்த போகிறார். ஆமென் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு மறுரூபத்தின் வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. உன்னுடைய லைஃப் ஸ்டைல, உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலா ஆண்டவர் சேஞ்ச் பண்ண போகிறார். அடுத்த எல்லைக்கு தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த திட்டத்திற்கு நேரே கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise the Lord in Jesus name. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன் ஜனத்திற்காய் வருகிற ஆண்டவரே, அவங்க எந்த அடுப்பின் அடியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் அவர்களை தூக்கி விடுவீராக. Praise God. அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகளைப் போல எஸ் லார்ட், என் தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து நீ பயன்படுத்துவீராக. அவருடைய நிலைமை இயேசுவின் நாமத்தினால வேறொரு லெவலுக்கு மாறட்டும். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். ஒடுக்கப்பட்ட இடத்தில் இருந்து தூக்குறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய மாற்றத்தை தார். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்க இன்னைக்கு வேற லெவல்ல இருந்தாலும் நாளைக்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறகுகளாய் கர்த்தர் உங்களை பறக்க வைக்க போகிறார். செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா மற்றவங்களை பார்க்க சொல்லி தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய லைஃப்ல இந்த வார்த்தை நெக்ஸ்ட் லெவலை பார்க்க வைக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.